ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், திருச்சி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரத்தோம் பிரிக்ஸ் அதை வச்சு வீடு கட்டுறது நல்லதா இல்லையா, அப்படி கட்டினா எவ்வளோ செலவாகும், கல்லோட ரேட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த போரத்தோம் பிரிக்ஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது எங்கெங்கே கிடைக்கிது, அப்புறமேட்டு அது விலை என்னென்ன, அது சைஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் அடுத்தடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எனக்கு என்னென்ன உங்களுக்கு பயனுள்ள தகவலாக என்னால் கொடுக்க முடியும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போரத்தோம் பிரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பற்றி பார்த்துருவோம். அதை அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். அந்த பிரிக்ஸுக்கு வந்து மெயினாக க்ளே யூஸ் பண்ணுறாங்க, சுண்ணாம்பு, ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணி ஃபேக்ட்ரி மேடு, அதாவது வந்து மேட்லாம் கிடையாது, ஃபேக்ட்ரியில் வச்சு தான் இந்த பிரிக்கை வந்து தயார் பண்ணுறாங்க. இது வந்து நார்மல் செங்கக்கல் மாதிரியே தான். செங்கக்கல்லோட குவாலிட்டிஸ், செங்கக்கல்லோட என்னென்ன தன்மைகள் இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்கும். இது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் தான். நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த போரத்தோம் பிரிக்ஸ் பண்ணுறாங்க. இது எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கிடைக்குது, பெங்களூரில் கிடைக்குது, அதுக்கப்புறம் கோவையில் கிடைக்குது, கோயம்புத்தூரில் கிடைக்குது. இதோட சைஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த்து வந்து 14 இன்ச்சஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி ப்ளஸ் 2 இன்ச்சு 14 இன்ச்சஸ் இருக்குது. ஹைட்டு 6 இன்ச்சஸ் இருக்குது. டெப்த்து 7 இன்ச்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கஸ்டமைஸ்டு சைஸ்லையும் கிடைக்குது. லென்த்து பிரெத்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றக்கூடியதும் கிடைக்குது. இப்போ இதில் ஹோல்ஸாக இருக்குது. இந்த கல்லோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா, சென்டர் நடுவில் தான் பார்த்திங்கன்னா ஹோல்ஸாக இருக்கும். அதனால் வந்து இதோட டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதாவது வீட்டுக்கு வெளியே இருக்க டெம்பரேச்சரை விட வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதோட நம்ம டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் குறையுது. இதை யூஸ் பண்ணுறதுனால வீட்டுக்குள்ளே கொஞ்சம் குழுகுழுப்பாக தான் இருக்குது. இதுக்கு வந்து நோ பிளாஸ்டிங் பண்ணக்கூடிய இது கிடையாது. பிளாஸ்டிங் பண்ண அவசியம் கிடையாது. அது வந்து ஃபயர் ரெசிஸ்டண்டாகவும் இருக்குது. இது வந்து இதோட அது லைட் வெயிட்டாக இருக்கனால வந்து இது லைட் வெயிட் பிரிக்காகவும் இருக்குது. இது இப்போ நார்மலாக வந்து 5 பிரிக்கு யூஸ் பண்ணுற இடத்துல இது வந்து 8 கேஜி இருக்கும். இந்த போரத்தோம் பிரிக்ஸ் வந்து இப்போ 5 பிரிக்கு யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இதோட யூசேஜ் வந்து ஒரு பிரிக் யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி விலைன்னு பார்த்தீங்கன்னா, ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளா ஸ்டேட் இது மாதிரி இதில் வந்து ரூ. 75 போகுது. இப்போ வந்து ரூ. 120, அதாவது ரூ. 120 ரேஞ்சிலையும் போகுது. நல்ல குவாலிட்டியான இதாக வந்து ரூ. 120 இந்த ரேஞ்சிலையும் இருக்குது. இது நான் இப்போ சொன்ன ரேட் வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லாமல், அதாவது அவங்கவுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் நான் சொல்கிற கல்லோட ரேட்டு மட்டும். அதே மாதிரி இந்த வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. இதை வந்து ஒன்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 3.5 மெகாபாஸ்கல் தான் இருக்குது. மெகாபாஸ்கல் தான் இருக்குது இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அதனால் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் பில்டிங் வந்து டிஸ்மேண்டில் ஆயிரும். அதாவது பில்டிங் வந்து கிராக் ஆகி உடஞ்சி போயிடும். அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால் காலம் பீம் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணலாம். நல்லபடியாக அது ஒரு பார்ட்டிஷன் மெட்டீரியலாக தான் இந்த பிரிக்கை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணீரை நனைச்சி தான் யூஸ் பண்ணணும் இந்த பிரிக்கை. அதாவது ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ப்ராப்பராக தண்ணீரை நனைச்சி செங்கல்களை எப்படி க்யூரிங் பண்ணி கட்டுவோமோ அதே மாதிரி தான் இதையும் கட்ட முடியும். முழுக்க இது வந்து எக்ஸ்போஸ்டு பிரிக்கு. அதாவது எக்ஸ்போஸ்டு பிரிக்குனா ஒரு பூச தேவையில்லை, பிளாஸ்டிக் ஒர்க்கு தேவையில்லாத ஒரு பிரிக்கு தான். அதே மாதிரி இந்த பிரிக்கை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுறதுலாம் வந்து கட்டிங் மிஷின் வச்சு தான் கட் பண்ணணும். கையில் சுற்றியில் உடச்சா கண்ணாப்பணம் உடஞ்சி பிரிக் வந்து வேஸ்ட் ஆயிரும். நம்ம காஸ்ட் வைஸும் வேஸ்ட்டு தான். அதை பிரிக் கட் பண்ணுறதுக்கு மிஷின் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். அதே மாதிரி ஆணி அடிக்க முடியாது இந்த பிரிக்கில். அதாவது இந்த பிரிக்கில் பார்த்து நீங்கள் ஆணி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிராக் உடஞ்சி போயிடும். கிராக் வந்து உடஞ்சி போயிடும். ஒரு பிரிக் உடஞ்சினா அந்த இடத்துல நம்ம திருப்பி மாற்றும் போது அதுக்கு எக்ஸஸ் சார்ஜஸ் ஆகும். நம்ம ஆணி அடிக்கணும் சப்போஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜாயிண்டஸில் நம்ம அந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து ஜாயிண்டில் தான் நம்ம வந்து ஆணி அடிக்க முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து இது பிளாஸ்டிங் பண்ணாமல் வச்சிங்கன்னா 10% 15% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், கட்டுமான செலவு வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குறையும் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் இதுதான் நார்மலாக இந்த ரேட்டு தான் வரும். நார்மல் பில்டிங் பண்ணுற ரேட்டு தான் வரும். குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிங் நம்ம கண்டிப்பாக பண்ணாமல் இருந்தால் குறையும். பட்டி அடிக்க தேவையில்லை. இந்த 2 விஷயத்தில் குறையும் கண்டிப்பாக. கட்டுமான செலவு வந்து இந்த இதில் குறையும். அதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து பிளாஸ்டிங் பண்ணல, புட்டி அடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமர் அடித்து தான் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் வந்து இந்த பிரிக்கில் இருக்க அட்வான்டேஜஸ். லேபர் வந்து இப்போ லேபர் காஸ்ட்டில் வந்து அதிகமாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டு. இதை நம்ம ஸ்கில்டு லேபர் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி பண்ணும்போது லேபர் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவுட்டனும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. பிரிக் ஒர்க்கில் அவுட்டன், அதாவது வேலை செய்கிறோட
ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு திறமை வந்து இதில் வந்து குறைவாக தான் இருக்குது. அதாவது லேபர்ஸ் வந்து திறமையான ஆட்கள் தேவை. அதே வந்து அ போதுமான அவுட்டன் வந்து இதில கிடைக்கிறதில்ல. கம்மியான அவுட்டன் தான் ஆகுது. ஆனா காஸ்ட் வைஸ் அதிகம் லேபருக்கு. டெக்னிக்கல் லேபர் தான் பயன்படுத்த முடியும். ரீவொர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா, இப்போ இதுக்கு பைப் லைன்ஸ்லாம் உடைச்சிருவோம். பிளம்பிங் லைன்ஸ்லாம் உடைச்சிட்டு அப்போ திருப்பி வந்து நம்ம கன்சீல்டு பண்ணும்போது, நம்ம இதை உடைச்சு திருப்பி மாத்தும்போது, அந்த பிரிக்குக்கான குவாலிட்டி வந்து குறையுது. அதே வந்து கிராக் மீன்ஸ்னா கிராக் வந்து மெயினா அதிகமா ஃபார்ம் ஆகுது. இதான் இப்போ போரத்தமிழ் பிரிக்கில் இருக்க அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர்ஸ் குறைக்கலாம். வீட்டோட டெம்பரேச்சர்ஸை குறைக்கலாம். காஸ்ட் வைஸ் பிளாஸ்டிக் பண்ணலனா குறைக்கலாம். இதுதான் நம்மளோட அட்வான்டேஜஸ். இது அது மட்டும் இல்லை, எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. கொஞ்சம் இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு மெட்டீரியலில் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது வீட்டில் தங்கும்போது. ஒரு இயற்கை முறையிலான வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதுதான் இதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ரேட்டு, சைஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இந்த பிரிக்ஸை பற்றி இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் என் நம்பர் கொடுத்துருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன், என் பார்ட்னர் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். இது நம்ம இந்த பிரிக்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், திருச்சி அண்ணா சாலை. தொடர்பு கொள்ளுங்கள். நல்லபடியாக வீடும் கட்டித்தரலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். இல்லை புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க், எந்த ஒர்க்காக இருந்தாலும் எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், திருச்சி அண்ணா சாலை. நன்றி, வணக்கம்.